மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களின் தமிழாசிரியர் கதிரவன். 5ஆம் இயலில் இனிக்கும் இலக்கணம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படிமம் என்ற பாடப்பகுதி குறித்துதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம். படிமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, படிமம் அப்படிங்கிறது கவிதையில் கவிஞன் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாட்டு உத்திகளில் ஒன்று தான் அந்த படிமம் அப்படிங்கிறது. இப்போ சங்ககால கவிதைகளில் சங்ககால கவிஞர்கள் உள்ளுரை ஓமம், இறைச்சி, உருவகம் இது போன்ற வெளிப்பாட்டு உத்திகளை எல்லாம் அதிகமாக கையாண்டிருப்பாங்க. அதே சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் புதுக்கவிதையை எழுதக்கூடிய புதுக்கவிஞர்கள் பல்வேறு உத்திகளை தங்களுடைய கவிதைகளில் கையாளுறாங்க. என்னென்ன உத்திகள் அது அப்படின்னு பார்த்தா, குறியீடு, தொன்மம், முரண், படிமம், அங்கதம் இதெல்லாம் இன்றைய காலகட்ட புது கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளில் பயன்படுத்தக்கூடிய உத்திகள். இப்போ அதில் ஒன்றான படிமம் குறித்து தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த படிமம் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த வெளிப்பாட்டு உத்திகள் பிற வெளிப்பாட்டு உத்திகளில் சிலதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ முரண் அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாட்டு உத்தி. முரண் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இலக்கிய நயம் பாராட்டெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். முரண் அப்படின்னாலே எதிர்மறையான பொருள் தரக்கூடிய சொற்கள் அமைந்து வருவது தான் முரண் அப்படிம்போம். இரவு, பகல், நன்மை, தீமை, ஆண், பெண் இதெல்லாம் தான் முரண் அப்படிம்போம். இப்போ அப்படி அமையக்கூடிய ஒரு கவிதையை நான் சொல்கிறேன், கவனிங்க. மிகவும் புகழ்பெற்ற ஒரு கவிதை. நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது அப்படிங்கிற இந்த கவிதை முரண் அப்படிங்கிற வெளிப்பாட்டு உத்திக்கு சான்று. அதே மாதிரி முரணுக்கே சான்றா இன்னொரு கவிதை சொல்கிறேன், கவனிங்க. கரியை பூமி வைரமாக மாற்றுகிறது. கரியை பூமி வைரமாக மாற்றுகிறது. எமது கல்வி நிலையங்களோ வைரங்களை கரிகளாக்கி தருகின்றன. இது தமிழன்பன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. கரியை பூமி வைரமாக மாற்றுகிறது. கரியை தான் பூமி வைரமாக மாற்றி தருது. எமது கல்வி நிலையங்களோ வைரங்களை கரிகளாக்கி தருகின்றன அப்படிங்கிறார். கல்வி நிலையங்கள் வைரங்கள் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்கிறாங்கன்னா, மாணவர்களாகிய உங்களை சொல்கிறாங்க. மாணவ செல்வங்கள் நீங்கள் தான் வைரங்கள் அப்படிங்கிறாங்க. இன்றைய கல்வி நிலையங்கள் வைரங்களை கரிகளாக்கி தருகின்றன அப்படின்னு சொல்லி தமிழன்பன் தன்னுடைய பார்வையை இந்த கவிதையில் குறிப்பிடுறார். இன்றைய கல்வி நிலையங்கள் குறித்து தனது பார்வையை குறிப்பிடுறார். இப்போ இது முரண். பூமி கரியை வைரமாக மாற்றுது, கல்வி நிலையங்கள் வைரங்களை கரிகளாக்கி தருகின்றன அப்படின்னு எதிர்மறையான பொருள் வரக்கூடிய வகையில் இந்த கவிதையை அமைச்சிருக்கிறார். இதுவும் முரண் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டு உத்திக்கு சான்று. இப்போ அங்கதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று சொல்கிறேன், கவனிங்க. அங்கதம் அப்படிங்கினாலே அதாவது ஒரு எல்லல், நையாண்டி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி சுவை வரக்கூடிய வகையில் கவிதை அமைஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, ஏழைகளே எங்கள் கட்சி உங்களுக்காகவே, நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள், இப்படியே இருங்கள். இதுதான் கவிதை. ஏழைகளே எங்கள் கட்சி உங்களுக்காகவே, நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள், இப்படியே இருங்கள் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஏழைகளாகவே இருங்க. எங்கள் கட்சி உங்களுக்காக தான், நீங்கள் எங்களை ஏமாத்திடாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே ஏழைகளாகவே இருங்கள் அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய விதத்தில் ஒரு நையாண்டித்தன்மை உடையதாக இந்த கவிதையை கவிஞர் அமைச்சிருப்பார். இதுதான் அங்கதம் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டு உத்தியை பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை. இன்னொன்று சொல்கிறேன், கவனிங்க. கிடைத்த போது உண்கிறான் ஏழை, கிடைத்த போது உண்கிறான் ஏழை, நினைத்த போது உண்கிறான் பணக்காரன். கிடைத்த போது உண்கிறான் ஏழை, நினைத்த போது உண்கிறான் பணக்காரன். இது முரணுக்கு கூட சொல்லலாம், ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி கவிஞர்கள் தாங்கள் சொல்ல வரக்கூடிய அந்த கருத்துக்களை பல்வேறு வெளிப்பாட்டு உத்திகள் மூலமாக கவிதையை படிக்கக்கூடியவர்களோட உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தக்கூடிய வெளிப்பாட்டு உத்திகளில் ஒன்று தான் படிமம் அப்படிங்கிறது. அந்த படிமம் குறித்து தான் நாம் இன்றைய பதிவில் காண இருக்கோம், கவனிங்க. படிமம்
இமேஜ் என்னும் ஆங்கில சொல்லோட தமிழ் சொல் தான் படிமம் அப்படிங்கிறது. இமேஜ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லோட தமிழ் சொல் அதுதான் படிமம் அப்படிங்கிறது. உவமை உருவகங்களின் பரிணாம வளர்ச்சியே படிமம் அப்படின்னு கைலாசபதி அவர்கள் வந்து படிமத்தை பற்றி குறிப்பிடுகிறார். உவமை உருவகங்களின் பரிணாம வளர்ச்சியே படிமம். உவமை உருவகங்களின் பரிணாம வளர்ச்சியே படிமம். இது கைலாசபதி அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று. சொற்களால் நெஞ்சத்திரையில் வரையும் ஓவியம் அதுதான் படிமம். சொற்களால் நெஞ்சத்திரையில் வரையும் ஓவியம் அதுதான் படிமம். படிமம் அப்படின்னாலே காட்சின்னு பொருள். அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது அந்த கவிதையில் சொல்லப்பட்ட கருத்து நம்முடைய உள்ளத்தில் காட்சியாக ஓடும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டு உத்தி தான் படிமம் அப்படிங்கிறது. படிமம் அப்படின்னாலே காட்சி அப்படின்னு பொருள். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, சொற்களால் நெஞ்சத்திரையில் வரையும் ஓவியம் அதுதான் படிமம் அப்படிங்கிறாங்க. சரி, கவனிங்க. படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். படிமம் அப்படின்னா பாருங்க, அடைப்புக்குறியில் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். படிமம்னா காட்சி அப்படின்னு பொருள். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி அதுதான் படிமம். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி அதுதான் படிமம். காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம். காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம். வெறும் வார்த்தைகளால் சொல்றதை விட காட்சிப்படுத்தி காட்டுவதன் மூலம் படிப்பவர்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓவிய அனுபவத்தை தரலாம். இந்த படிம வகை கவிதைகள் வந்து ஒரு ஓவிய அனுபவத்தை நமக்கு தரும். புதிய முறையில் தோற்றக்கூறுகளை எடுத்துக்காட்டலாம். புதிய முறையில் தோற்றக்கூறுகளை எடுத்துக்காட்டலாம். கருத்துத்தன்மையுள்ள ஒன்றுக்கு ஒப்பீட்டை காட்டி காட்சித்தன்மை தரலாம். கருத்தாக வெளிப்படக்கூடிய ஒன்றுக்கு காட்சி வடிவம் கொடுத்து நமக்கு தெளிவாக அந்த கருத்தை புரிய வைக்க படிமத்தால் முடியும். காட்சிக்கு தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணிகள். படிமத்தின் பணிகள் என்ன அப்படின்னா, காட்சிக்கு தெளிவு தருவது, கருத்தை காட்சிப்படுத்துவது. இதுதான் வந்து படிமத்தோட பணிகள். படிமத்தை உருவாக்க உவமை உருவகம் சொல்லும் முறை போன்றவை பயன்படுகின்றன. படிமத்தை உருவாக்க உவமை உருவகம் சொல்லும் முறை போன்றவை பயன்படுகின்றன. சொன்ன இந்த விளக்கத்தை எல்லாம் வச்சு நீ படிமம் குறித்து யோசிக்கிறத விட சான்றாக சொல்லக்கூடிய ஒரு கவிதையை வச்சு நீ பார்க்குறப்ப உனக்கு இன்னும் தெளிவாது புரியும். இப்போ ஒரு கவிதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். தேவதேவன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. எருமையின் சுரணையற்ற தன்மையை பாறையின் ஒப்பீட்டால் படிமப்படுத்துகிறார் கவிஞர். இது ஒரு காட்சியை படிமப்படுத்திய கவிதை. குத்திட்ட பாறை, பாறை நிலத்தில் கிடக்கக்கூடிய பாறை, வெயிலோ மழையோ குளிரோ புயலோ எந்த நிலையிலும் அந்த பாறை அப்படியே கிடக்கும். அந்த பாறையை வந்து ஒப்பிட்டு எருமையின் சொரணையற்ற தன்மையை வந்து வாசகர்களுக்கு உணர்த்துகின்றார் கவிஞர். வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை அந்த பாறை போல வந்து நதிநீரில் கிடக்குமோ. நதிநீரில் இருக்கக்கூடிய அந்த எருமை வெயிலோ மழையோ எதற்குமே வந்து அசராது, இருக்கின்ற நிலையிலேயே அந்த பாறை கிடப்பது போல அது பாட்டுக்கு மழை பெஞ்சாலும் அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே நின்றுட்டு இருக்கும், வெயில் அடித்தாலும் அப்படியே நின்றுட்டு இருக்கும். இதை தான் வந்து அப்படியே காட்சியாக நமக்கு இந்த கவிதையின் வாயிலாக வந்து கவிஞர் உணர்த்துகின்றார். வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். எருமையோட அந்த சொரணையற்ற தன்மையை பாறையோடு ஒப்பிட்டு நமக்கு படிமப்படுத்தி காட்டியிருக்கிறார் கவிஞர். இது வந்து ஒரு காட்சியை படிமப்படுத்திய கவிதை. அடுத்து பாருங்க.
கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். ஆவே முனுசாமி அவர்கள் எழுதிய கவிதை. அதாவது குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காட்சியாக கண்ட ஒரு அனுபவமாக எல்லாருக்கும் இருக்கும். கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் தொலைந்து போதல் அப்படிங்கிறது, ஒரு திருவிழாவுக்கோ அல்லது ஒரு பொருட்காட்சிக்கோ அழைத்து செல்கின்ற பொழுது அந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது நம்ம வாழ்க்கையில் நாம் கண்ட ஒரு அனுபவமாக நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அதை ஓமைப்படுத்தி இங்கே ஆசிரியர் தான் சொல்ல வர்ற கருத்தை அப்படியே காட்சிப்படுத்துகின்றார். கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். அதாவது வெற்று கூச்சல்களுக்கு இடையில சிறந்த தத்துவங்கள் தெரியாமல் காணாமல் போய்விடுகின்றது அப்படிங்கிறத தான் இந்த கவிதையில சொல்றார். அதுக்கு உமையா குழந்தைகள் தொலைந்து போதலை சொல்றார். குழந்தைகள் தொலைந்து போதல் என்பது காட்சியாக நாம் கண்ட அனுபவம். கூச்சல்களுக்கு இடையில் நல்ல தத்துவங்கள் தெரியாமல் போய்விடுகின்றன என்ற கருத்தை உணர்த்துவதற்கு மேற்கண்ட உவமை பயன்படுகிறது. இங்கு உவமை படிமம் அமைக்க உதவுகிறது. இது ஒரு கருத்தை படிமப்படுத்திய கவிதை. இந்த கவிதையில் உவமை படிமம் அமைப்பதற்கு உதவுகின்றது. இந்த குழந்தைகள் தொலைந்து போதல் அதான் உவமை. அது மாதிரி கத்தல்களோட நெருக்கடியில் தத்துவங்கள் காணாமல் போய்விடுகின்றது அப்படின்னு ஒரு கருத்தை படிமப்படுத்தி இந்த கவிதை அமைந்திருக்கு. சங்க இலக்கிய பாடல்களில் பல உவமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும், தலைநாள் செருந்தி தமணியம் மருட்டவும், கடுஞ்சூள் முண்டகம் கதிர்மணி களா அளவும், நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும். சிறுபானாற்றுப்படையில் வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலில் எப்படி படிமம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நல்லியகோடன் ஆட்சி செய்த ஓய்மா நாட்டின் கண் உள்ள எயிர்பட்டினமானது அக்காலத்தே சிறப்புற்று விளங்கியது. அவ்வூர் கடற்கரையின் கண் தாளை மலர் அன்னம் போன்று மலர்ந்திருக்கும். அவ்வூர் கடற்கரையின் கண் தாளை மலர் அன்னம் போன்று மலர்ந்திருக்கும். அதான் அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் அப்படிங்கிறாங்க. அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும். காண்பவர் பொன்னோ என்று மருளச் செய்யும் செருந்தி மலர் செறிவாய் தோன்றும். காண்பவர் பொன்னோ என்று மருளச் செய்யும் செருந்தி மலர் செறிவாய் தோன்றும். தலைநாள் செருந்தி தமணியம் மருட்டவும் அப்படிங்கிறது. நீலமணியோ என களிமுள்ளிப்பூ ஒளியுடன் நிறைந்து காணும். நீலமணியோ என களிமுள்ளிப்பூ ஒளியுடன் நிறைந்து காணும். கடுஞ்சூள் முண்டகம் கதிர்மணி களா அளவும். முத்துகள் ஒத்த அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும். முத்துகள் ஒத்த அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும். நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலில். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி படிமம் அமைந்திருக்கு அப்படிங்கிறப்ப, இங்கு தாளை மலர் அன்னம் போலவும், செருந்தி மலர் பொன்னை போலவும், முள்ளி மலர் நீலமணியை போலவும், புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துகளைப் போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்துவதால் இப்பாடல் படிமமாகிறது. தாளை மலர் அன்னம் போலவும், செருந்தி மலர் பொன்னை போலவும், முள்ளி மலர் நீலமணியை போலவும், புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துகளைப் போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்துவதால் இந்த பாடல் படிமமாகிறது. இதுபோன்று சங்க பாடல்களில் உவமைகள் உள்ளுரை உவமைகள் தோறும் படிமங்களின் மிகுதியை காண முடியும். இது மாதிரி சங்க பாடல்களில் உவமைகள் உள்ளுரை உவமைகள் தோறும் இந்த படிமங்களோட மிகுதியை நாம் காண முடியும். அடுத்து கவனிங்க. படிமம் உவமையிலும் அமையும், உவமையின்றி பிறவற்றாலும் அமையும். படிமம் உவமையிலும் அமையும், உவமையின்றி பிறவற்றாலும் அமையும். உவமை கருத்துத்தன்மையாலும் அமையும், ஆனால் படிமம் காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும்.
உவமை கருத்துத்தன்மையாலும் அமையும். ஆனால் படிமம் காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும். படிமம் அப்படின்னாலே காட்சி என்று பொருள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே படிமம் காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும். இந்த படிமத்தை அழகுபடுத்த மட்டுமே கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. படிமத்தை அழகுபடுத்த மட்டுமே பயன்படுத்துவது கூடாது. கருத்தையோ உணர்ச்சியையோ ஆழப்படுத்தவும் படிமம் பயன்பட வேண்டும். வெற்று அலங்காரத்துக்காக இந்த படிமத்தை பயன்படுத்தக்கூடாது. கவிதையோட கருத்தையோ உணர்ச்சியையோ ஆழப்படுத்துவதற்காக இந்த படிமத்தை பயன்படுத்த வேண்டும். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. நான் பிச்சமூர்த்தி. அதாவது மாந்தோப்பு பருவகாலத்தின் அழகு தோன்ற இருப்பதை இந்த படிமம் உணர்த்துது. பருவகாலத்தின் அழகு தோன்ற மாந்தோப்பு காட்சியளிக்கின்றது. அதை அப்படியே நம்ம கண்களுக்கு முன்னால் கொண்டு வரக்கூடிய வகையில் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவிஞர் குறிப்பிடுகின்றார். வசந்த காலத்தில் பச்சை பசேல் என்று செடி கொடிகள் எல்லாமே பச்சை பசேல் என்று செழிப்பாக காட்சியளிக்கும். இங்கே மாந்தோப்பு அந்த வசந்தத்தினது பட்டாடையை உடுத்தி இருப்பதாக கவிஞர் இங்கே குறிப்பிடுறார். பூக்களும் தளிர்களுமாக பட்டாடையை மரம் போர்த்தியிருப்பதாக காட்டி அதை பெண்ணாக காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. பூக்களும் தளிர்களுமாக பட்டாடையை மரம் போர்த்தியிருப்பதாக காட்டி அதை பெண்ணாக காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. பட்டாடை உடுத்தி இருக்கிறது அப்படிங்கிறப்ப இங்கே மாந்தோப்பை பெண்ணாக கவிஞர் காட்சிப்படுத்துகிறார். உவமை உருவகமின்றி பட்டாடை உடுத்திய பெண்ணின் தோற்றத்தை அல்லது பூத்திருக்கும் மரத்தின் தோற்றத்தோடு இணைக்கிறது. உள்ளார்ந்த ஒப்பீடு இதில் இருக்கிறது. இந்த உள்ளார்ந்த ஒப்பீடு அப்படிங்கிறத அடிக்கோடிட்டுக்குங்க. இந்த மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது அப்படிங்கிற இந்த கவிதையில் உள்ளார்ந்த ஒப்பீடு இடம்பெற்றிருக்கிறது. உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் என்பர். எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்கும் ஓர் உத்தியாகவே பயன்படுத்தப்படுகிறது. 11ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிற அந்த பகுதியில் உவமை உருவகம் குறித்தெல்லாம் படிச்சிருப்போம். அதில் உவமை உருவகம்லாம் வினை பயன் மெய் உரு ஆகிய 4 அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு படிச்சிருப்போம். எப்படி அந்த உவமை உருவகம் வினை பயன் மெய் உரு என்ற இந்த 4 அடிப்படையில் தோன்றுகின்றதோ அதுபோலவே தான் படிமமோ வினை பயன் மெய் உரு என்ற இந்த 4 அடிப்படையில் தான் படிமமும் தோன்றும். எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்கும் ஓர் உத்தியாக தான் பயன்படுத்தப்படுகிறது. காட்சியின் வழியாக ஒரு கருத்தை விளக்கக்கூடிய உத்தி அதான் படிமம். இதுலேயே பாருங்க, வினை பயன் மெய். மெய் அப்படின்னா வடிவம், உரு அப்படின்னா நிறம். இந்த 4 அடிப்படையில் தான் படிமம் தோன்றும். இப்போ ஒவ்வொரு படிமத்துக்கும் சான்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வினை படிமம். கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொள வந்த பொருணனோடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே. கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொள வந்த பொருணனோடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே. அதாவது ஊரை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு வீரனோடு மற்றொரு வீரன் நடத்திய பெரும் போர். இந்த செய்தியை கவிதையில் கொண்டு வரக்கூடிய கவிஞர் இதை எப்படி காட்சிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிலை பின்னுகின்ற ஒருவனோட கை ஊசி எவ்வளவு வேகமாக வாரை செலுத்துமோ, கட்டில் பின்னக்கூடிய ஒருவனோட அந்த கை ஊசி எவ்வளவு வேகமாக அந்த வாரை செலுத்துமோ அவ்வளவு விரைவானது ஊரை கைப்பற்ற எண்ணி வந்த வீரனுடன் இந்நெடுந்தகை நடத்திய பெரும் போர். தன்னுடைய எதிரியோடு நடத்திய அந்த போர் எப்படிப்பட்டது அப்படின்னா,
கட்டிலை பின்னுகின்ற ஒருவனோட கை ஊசி எவ்வளவு வேகமாக வாரை செலுத்துமோ அவ்வளவு விரைவானது ஊரை கைப்பற்ற எண்ணி வந்த வீரனுடன் இந்நெடுந்தகை நடத்திய பெரும்போர் என வினையை காட்சிப்படுத்துகிறது இப்பாடல். அதனால் இந்த பாடல் வினை படிமத்துக்கு சான்றாக அமைந்துள்ளது. கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொள வந்த பொருணனோடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே அப்படிங்கிற இந்த பாடல், புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய இந்த பாடல் வினை படிமத்துக்கு சான்றாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடலாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய ஒரு புது கவிதை. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். காலையில் இருக்கக்கூடிய அந்த இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து, தும்பு அப்படின்னா கயிறு, கயிறு அறுத்து கொண்டு வரக்கூடிய அந்த கன்றுக்குட்டியை போல புது வெயில் தோன்றுகின்றது அப்படிங்கிறத தான் இந்த கவிதையில் சொல்கிறார். இணைத்து கட்டப்பட்ட தும்பிலிருந்து அறுத்து கொண்டு கன்று துள்ளி குதித்தல் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு காட்சியாகும். இணைத்து கட்டப்பட்ட தும்பிலிருந்து, தும்புனா கயிறு, இணைத்து கட்டப்பட்ட அந்த கயிற்றிலிருந்து அந்த கயிற்றை அறுத்துக்கிட்டு கன்றுக்குட்டி துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய அந்த ஒரு காட்சி நாம் அனைவரும் அறிந்த ஒரு காட்சியாகும். இந்த காட்சியை கொண்டு காலை இளம் வெயிலின் அழகை கன்றின் செயலோடு ஒப்பிட்டு படிமப்படுத்துகிறது இக்கவிதை. இணைத்து கட்டப்பட்ட அந்த கயிற்றிலிருந்து கயிற்றை அறுத்து கொண்டு கன்று துள்ளி குதித்தல் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு காட்சி. இந்த காட்சியை கொண்டு காலை இளம் வெயிலின் அழகை கன்றின் செயலோடு ஒப்பிட்டு கவிஞர் படிமப்படுத்திய கவிதையாக இக்கவிதையை அமைத்திருக்கிறார். காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் அப்படின்னு சொல்லி இதுவும் வினை படிமத்துக்கு சான்றா நாம பார்க்கிறோம். அடுத்து பயன் படிமம். நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே, புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சி கட்கின் புதுமலர் முற்பயந்தா அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமென் நெஞ்சே. குறுந்தொகையில் 202வது பாடலாக அமைந்த பாடல். நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே, புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சி கட்கின் புதுமலர் முற்பயந்தா அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமென் நெஞ்சே. இனிய செய்தல் இன்னா செய்தல் என்ற பயன்களை நெருஞ்சிப்பூ முள் என்ற காட்சி பொருள்களால் படிமப்படுத்தியுள்ளது இக்கவிதை. அதாவது இந்த கவிதையோட பொருள் என்ன அப்படின்னா, முல்லை நிலத்தின் கண் நெருங்கி முளைத்த சிறிய இலைகளை உடைய நெருஞ்சி புதிய மலர்களை தோற்றுவிக்கும். அந்த புதிய மலர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே இன்பம், இனிய செய்தல். அந்த புதிய மலர்களுக்கு பின் துன்பம் தரக்கூடிய முள்ளும் தோன்றும். அந்த முள் அப்படிங்கிறது தான் இன்னா செய்தல். நெருஞ்சியினது அந்த புதிய மலர் இனிய செய்தல். நெருஞ்சி பூ அது இனிய. அந்த பூவை அடுத்து வரக்கூடிய முள் அப்படிங்கிறது இன்னா செய்தல் அப்படின்னு சொல்லி இனிய செய்தல் இன்னா செய்தல் என்ற பயன்களை நெருஞ்சிப்பூ முள் என்ற காட்சி பொருள்களால் படிமப்படுத்தியுள்ளது இக்கவிதை. அதாவது தனக்கு இன்பத்தை கொடுத்த தன்னுடைய தலைவனே இப்பொழுது துன்பத்தை விளைவிக்கின்றான் அப்படிங்கிற கருத்து தான் இதில் இடம்பெற்றிருக்கு. அந்த பூ அப்படிங்கிறது இன்பத்தை விளைவித்தல், முள் அப்படிங்கிறது துன்பத்தை விளைவித்தல். இப்போ இந்த பாடல் பயன் படிமத்துக்கு சான்றாக அமைந்திருக்கு. அடுத்து மெய் படிமம். மெய் அப்படின்னாலே வடிவம் அப்படின்னு பார்த்தோம். யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை
குன்றுபுகு பாம்பின் தோன்றும் அகநானூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். மதங்கொண்ட யானையானது தன் வாய்க்குள் பெரிய துதிக்கையின் மூலம் உணவை வைக்கிறது. யானையின் வாய் மலை குகையின் வாயினைப் போல உள்ளதாகவும், உணவை எடுத்துச் செல்லும் துதிக்கை மலை குகையில் நுழையும் பாம்பினைப் போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியமை இங்கு படிமமாகிறது. யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். அதாவது மதம் கொண்ட யானையானது தன்னோட வாய்க்குள்ள தன்னுடைய பெரிய துதிக்கையின் மூலமாக உணவை வைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யானையின் வாய் மலை குகையின் வாயினை போல உள்ளதாகவும், உணவை எடுத்து செல்லக்கூடிய அந்த துதிக்கை மலை குகையில் நுழையக்கூடிய பாம்பினை போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியமையால இது மெய்ப்படிமத்துக்கு சான்றாக இந்த கவிதை அமைந்திருக்கு. மதங்கொண்ட யானை தன் வாய்க்குள் பெரிய துதிக்கையின் மூலம் உணவை வைக்கிறது. யானையின் வாய் மலைகுகையின் வாயினை போல உள்ளதாகவும், உணவை எடுத்துச் செல்லும் துதிக்கை மலைகுகையில் நுழையும் பாம்பினை போல் உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியமை இங்கு படிமமாகிறது. கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாளும். கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாளும். நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய இந்த கவிதையிலையும் வடிவப்படிமம் இடம்பெற்றுள்ளதை நாம் பார்க்க முடிகின்றது. இதில் கோவைப்பழம் போன்ற மூக்கும் பாசிமணி போன்ற கண்ணும் சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்தும் வேப்பிலை போன்ற வாளும் உள்ளதாக வடிவப்படிமம் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க, உருப்படிமம். உரு அப்படின்னா நிறம், மெய்ப்படிமம் அப்படின்னா வடிவம் அப்படின்னு பார்த்தோம். உருப்படிமம் அப்படின்னா உருனா நிறம். பொருள் தேடி வர பிரிந்த தலைவன் சொல்லிச் சென்ற காலம் வந்தது. தலைவன் வரவில்லை. அந்நிலையில் மாலை வேளையில் தலைவி படும் துன்ப மிகுதியை தலைமகனுக்கு தோழி கூறுகிறாள். அதாவது பொருள் தேடுவதற்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து சென்றிருக்கான். அவன் திரும்ப வருவதாக சொல்லி சென்ற காலம் வந்த பிறகும் அவன் வரவில்லை. இந்த நிலையில தான் மாலை நேரத்தில் தலைவி படக்கூடிய அந்த துன்ப மிகுதியை தலைமகனுக்கு தோழி கூறுகிறாள். அப்படி தோழி கூறுவதாக அமைந்த பாடலில் இடம்பெறக்கூடிய ஒரு வரி தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வரி. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப, அகநானூரில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் வரி. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப, அதாவது உலைக்களத்திலே நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல் அந்திவானம் விளங்கிய காட்சியை இந்த பாடல் நமக்கு உருப்படிமமாக அமைத்து காட்டுகின்றது. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப, உலைக்களத்திலே நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல், பொன் தங்கம், பொன்னின் நிறம் போல் அந்திவானம் விளங்கிய காட்சியை வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப என்று கூறுவதன் மூலம் இந்த பாடல்ல உருப்படிமம் அமைந்துள்ளது. நாம் விரும்பிய அல்லது சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்காகவும் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படும் மனத்தின் மொழிபெயர்ப்பே படிமமாகும். நல்லா கவனிங்க. நாம் விரும்பிய அல்லது சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்காகவும் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படும் மனத்தின் மொழிபெயர்ப்பே படிமமாகும். படிமங்கள் பொருள் வளம் மிக்கன, கருத்து செழிப்புடையன, பாடலின் மொத்த பொருளையும் சிறப்பு செய்வன. இவ்வாறு இலக்கியங்களில் காட்சிகளையும் கருத்துகளையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளிக்கொணரும் கருவியாக படிமம் ஆளப்படுகிறது. படிமம் என்பது வெறும் அலங்காரத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படாமல், படிமம் என்பது இலக்கியங்களில் காட்சிகளையும் கருத்துகளையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த படிமம் குறித்த இந்த பாடப்பகுதி நமக்கு நிறைவடைகின்றது.
அடுத்து தெரியுமா அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். தெரியுமா உவமையும் படிமமும். தொல்காப்பியர் உவமை ஒன்றையே அணியாக கூறினார். தொல்காப்பியர் உவமை ஒன்றையே அணியாக கூறினார். காட்சி தருகிற உவமைகள், காட்சி தரா வெறும் உவமைகள் என இரு பிரிவாக உவமைகளை பிரிக்கலாம். உவமைகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, காட்சி தருகிற உவமைகள், காட்சி தரா வெறும் உவமைகள் அப்படின்னு இரு பிரிவாக உவமைகளை பிரிக்கலாம். சங்க இலக்கிய பாடல்களில் பெரும்பாலும் உவமைகளின் வழியே சொல்ல வந்த கருத்தை மேலும் அழகுபட கூறுவர். சங்க இலக்கிய பாடல்களில் உவமைகளின் மூலமாக தாங்கள் சொல்ல வந்த கருத்தை மேலும் அழகுபடுத்தி கூறுவார்கள். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் காட்சி தரும் உவமைகளையே ஆண்டுள்ளன. அப்படி சங்க இலக்கியங்களில் உவமைகள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதில் காட்சி தரும் உவமைகள் தான் அதிகமாக கையாளப்பட்டுள்ளன. படிமம் என்பது உவமையினாலும் அமைவது. படிமம் காட்சி தரும் உத்தி என்பதால் காட்சி தரும் உவமைகளை மட்டுமே அது பயன்படுத்தி கொள்கிறது. படிமம் அப்படின்னாலே காட்சி அப்படின்னு பார்த்தோம். காட்சி தரும் உத்தி அப்படிங்கிறதுனால காட்சி தரும் உவமைகளை மட்டுமே படிமம் பயன்படுத்தி கொள்கிறது. அந்த வகையில் உவமை கோட்பாடு படிமத்திற்கு தோற்றுவாயாக இருக்கிறது. படிமத்திற்கு தோற்றுவாய் எது அப்படின்னா உவமை தான். இந்த உவமை சங்க காலத்திலேயே அதிகமாக கையாளப்பட்டிருக்கு. அதனால் இந்த படிம சிந்தனை அப்படிங்கிறது இவ்வகையில் நம்மிடம் இருந்த ஒன்றுதான். இந்த படிம சிந்தனை அப்படிங்கிறது நம்மிடம் தோன்றிய ஒரு வெளிப்பாட்டு உத்தி தான். புதியதாக மேலை நாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டதன்று. மேலை நாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு வெளிப்பாட்டு உத்தி படிமம் கிடையாது. நம்மிடம் இருந்த ஒரு வெளிப்பாட்டு உத்தி தான் படிமம் அப்படிங்கிறது. இதான் தெரியுமா அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இலக்கண தேர்ச்சிகொள். இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்க, கற்பவை கற்றபின். கற்பவை கற்றபின் அப்படிங்கிறதுல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கவிதை. இரவும் பகலும் எதிரெதிர் மோதிட உடைந்த பகலின் துண்டுகள். இரவும் பகலும் எதிரெதிர் மோதிட உடைந்த பகலின் துண்டுகள். அந்த உடைந்த பகலின் துண்டுகள்னு எதை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா நட்சத்திரங்களை குறிப்பிடுறாங்க. இரவும் பகலும் எதிரெதிர் மோதிக்கொள்ள உடைந்த பகலின் துண்டுகள் தான் எது அப்படின்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இலக்கண தேர்ச்சிகொள். படிமம் என்பதன் பொருள். படிமம் என்பதன் பொருள். படிமம் அப்படின்னா காட்சி. காலை இளம்வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். காலை இளம்வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். இக்கவிதையில் வினைப்படிமம் பயின்று வந்துள்ளது. இக்கவிதையில் வினைப்படிமம் பயின்று வந்துள்ளது. அடுத்து பாருங்க, கூற்று. உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். கூற்று. உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். காரணம். எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை. காரணம், எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று சரி, காரணம் தவறு. ஆ, குரில் ஆ. கூற்று சரி, காரணம் தவறு. வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் படிமமும் தோன்றும் அப்படிங்கிற அந்த கூற்று சரி. ஆனால் எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ காரணம் தவறு. இப்போ ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. இதற்கான விடை பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். இதுதான் மெய்ப்படிமத்துக்குரிய பாடல். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது? மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது அப்படின்னா உள்ளார்ந்த ஒப்பீடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க.
இந்த படிமம் அப்படிங்கிறப்ப இந்த வினை பயன் மெய் உரு இந்த நான்குல ஏதாவது ஒன்றை குறிப்பிடணும் அப்படின்னா மெய்ப்படிமம். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது அப்படின்னா நமக்கு புத்தகத்தில் உள்ளார்ந்த ஒப்பீடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 4 வகையான படிமங்கள் உனக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தா மெய்ப்படிமம் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். இப்போ அடுத்து பாருங்கள், இதில் சில குறுவினாக்கள் கேட்கலாம், கவனிங்க. படிமம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். படிமம் என்றால் என்ன? படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி படிமம் அப்படின்னு அதற்கு நம்ம பதில் எழுதணும். படிமத்தின் பணிகள் யாவை அப்படின்னு கேட்கலாம். படிமத்தின் பணிகள் யாவை? படிமத்தின் பணிகள் காட்சிக்கு தெளிவு தருவது, கருத்தை காட்சிப்படுத்துவது. காட்சிக்கு தெளிவு தருவது, கருத்தை காட்சிப்படுத்துவது, இதுதான் படிமத்தின் பணிகள். படிமத்தை உருவாக்க பயன்படுவன யாவை? படிமத்தை உருவாக்க பயன்படுவன யாவை அப்படின்னா உவமை, உருவகம், சொல்லும் முறை. உவமை, உருவகம், சொல்லும் முறை, இதான் படிமத்தை உருவாக்க பயன்படுவன. படிமம் எத்தன்மையால் அமையும் அப்படின்னா படிமம் காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும். படிமம் எவ்வவற்றின் அடிப்படையில் தோன்றும் அப்படின்னா படிமம் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். படிமம் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். உவமைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? உவமைகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை காட்சி தருகிற உவமைகள், காட்சி தரா வெறும் உவமைகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். இதோடு இந்த பகுதி நிறைவடைகின்றது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.